வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது தனலட்சுமி. முதலில் தலைப்புச் செய்திகள். பாஜக செய்த துரோகங்களுக்கு துதி பாடியவர் எடப்பாடி பழனிசாமி என முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அதிமுக பாஜக இடையே கள்ள கூட்டணி இருப்பதாகவும் அது விரைவில் வெளிச்சத்திற்கு வரும் என்றும் பேச்சு. மக்களவைத் தேர்தலுக்கான அதிமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியீடு. மகளிர் உரிமைத் தொகை 3000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கை நடத்த வலியுறுத்துவோம் என்றும் வாக்குறுதி. ஓட்டுக்காக ₹1 கூட வாக்காளருக்கு கொடுக்க மாட்டோம் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திட்டவட்டம். மக்களை நம்பி கோவையில் இருந்து மாற்றத்தை தொடங்க உள்ளதாகவும் பேட்டி. பூட்டான் நாட்டின் மிக உயரிய ட்ரக் யால்போ விருதை பிரதமர் மோடிக்கு வழங்கினார் பூட்டான் மன்னர். இந்தியாவின் பண்டைய நாகரிகத்தை தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்புகளின் ஆற்றல் மிக்க மையமாக பிரதமர் மோடி மாற்றியதாக புகழாரம். ஐபிஎல் தொடரை வெற்றியுடன் தொடங்கியது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. 18.4 ஓவரில் பெங்களூரு அணியை 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபாரம். தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். திருச்சியில் துவங்கியுள்ள பிரச்சார கூட்டம் இந்தியாவிற்கே திருப்பு முனையை ஏற்படுத்தப் போகிறது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரத்தை திருச்சி சிறுகனூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் மூலம் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கினார். கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் பாஜக செய்த துரோகங்களுக்கு துதி பாடியவர் எடப்பாடி பழனிசாமி என குற்றம் சாட்டினார். மேலும் அதிமுக பாஜக இடையே கள்ள கூட்டணி இருப்பதாகவும் அது விரைவில் வெளிச்சத்திற்கு வரும் என்றும் அவர் தெரிவித்தார். சொல்வதற்கு சாதனை எதுவும் இல்லாத ஊழல்கள் நிறைந்த ஆட்சியை பிரதமர் மோடி நடத்துவதாக விமர்சித்த முதல்வர் ஸ்டாலின், மக்கள் ஒன்று திரள்கிறார்கள் என்ற பயத்தில் பாஜக தவறுக்கு மேல் தவறு செய்வதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் சொல்றதுக்குன்னு எதுவுமே இல்லாத ஆட்சியை நடத்தினவர் தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவரால் சாதனைகளை சொல்ல முடியல. மேடைக்கு மேடை என்ன சொல்றாரு? 10 ஆண்டு நான் ஊழலற்ற அரசாங்கத்தை நடத்துறேன்னு சொல்றாரு. பாஜக ஆட்சியில் நடந்த ஊழல்களை பற்றி நாம மட்டுமல்ல, நாடு முழுக்க கேள்வி கேட்டாலும் அவரால் பதில் சொல்ல முடியல. இந்த 10 ஆண்டு ஆட்சியில ஊழல்கள் ஒன்றா ரெண்டா நான் எடுத்து சொல்ல, அதுக்கு இமாலய எடுத்துக்காட்டுதான் இந்திய ஜனநாயகத்துக்கு அழிக்க முடியாத அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தேர்தல் பத்திர ஊழல். நாடாளுமன்ற தேர்தலுக்கான அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ளார். அதில் விவசாயிகளுக்கு மாத ஓய்வூதியமாக ₹5000 வழங்கவும், ஏழை குடும்ப தலைவிகளுக்கு மகளிர் உரிமைத் தொகை ₹3000 வழங்கவும், முதல்வரின் ஒப்புதலோடு ஆளுநரை நியமிக்கவும் வலியுறுத்துவோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 100 நாள் வேலை திட்டத்தில் தினமும் ₹450 ஊதியம், வேலை நாள்களை 150 நாட்களாக அதிகரிக்கவும், தமிழ்நாட்டுக்கான மத்திய அரசு வழங்கும் நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்கவும், ரயில் பயணத்தில் முதியோருக்கு 50% கட்டண சலுகை வழங்கவும் வலியுறுத்துவோம் என அதிமுக தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அநீதி, நீதிக்கு புறம்பாக யார் நடக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக விஸ்வரூபம் எடுப்பதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். உங்களுடைய விஸ்வரூபம் என்பது யாருக்கு எதிராக? திமுக எடப்பாடிக்கு எதிராக? அநீதிக்கும் நீதிக்கு புறம்பாக யாரெல்லாம் நடக்கின்றார்களோ அவருக்கு எதிராக என்னுடைய விஸ்வரூபம் நான் எடுப்பேன். புதுச்சேரி தொகுதி பாஜக வேட்பாளராக அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிக்கப்பட்டுள்ளார். 5 முறை எம்எல்ஏவாக தேர்வான அவர் 3வது முறையாக அமைச்சர் பதவி வகித்து வருகிறார். கடந்த 1996 சட்டமன்ற தேர்தலில் உழவர்கரை தொகுதியில் மதிமுக சார்பில் போட்டியிட்டு தேர்தல் அரசியலை தொடங்கினார். தற்போது உள்துறை அமைச்சராக உள்ள நமச்சிவாயம் புதுச்சேரி தொகுதியில் பாஜக சார்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட உள்ளது குறிப்பிடத்தக்கது. 15 பேர் அடங்கிய 4ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக அறிவித்த நிலையில் இதுவரை 291 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி மக்களவைத் தேர்தல் மற்றும் விளவங்கோடு இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை பாஜக தலைமை இன்று அறிவித்தது. இந்நிலையில் பிரதமர் மோடி தலைமையில் இன்று கூடும் மத்திய தேர்தல் குழு கூட்டத்திற்கு பின் மேலும் 120 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.
தமிழகத்தில் பாஜக தலைமையிலான கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்று மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழகத்தின் மீது பிரதமர் மோடி தனி அக்கறை கொண்டிருப்பதாக கூறினார். பல வகையான தேசிய, சர்வதேச விளையாட்டுப் போட்டிகள் தமிழகத்தில் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 10 ஆண்டுகளில் தூய்மையான நிர்வாகம் வழங்கப்பட்டுள்ளதாகவும், பாஜக அரசு மீது எந்த ஊழல் குற்றச்சாட்டுகளும் கிடையாது என்றும் அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்தார். கோவை மக்களவைத் தொகுதியில் பாஜக சார்பில் ₹1 கூட வாக்காளர்களுக்கு கொடுக்க மாட்டோம் என்று அந்த தொகுதியின் வேட்பாளரும் தமிழக பாஜக தலைவருமான அண்ணாமலை கூறியுள்ளார். மக்களை நம்பி கோவையிலிருந்து மாற்றத்தை தொடங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எல்லா அமைச்சர்களும் இங்க இருப்பாங்க, பணத்தை கொண்டு வருவாங்க, நூற்றுக்கணக்கான கோடி ரூபாயை கோயம்புத்தூர்ல செலவு பண்ணுவாங்க. ஆனா அண்ணாமலை இன்னைக்கு சொல்றேன், ஓட்டுக்கு ₹1 அண்ணாமலை கொடுக்க மாட்டேன். நீங்க பாருங்க, அடுத்த 40 நாள் பாருங்க, ஓட்டுக்கு ₹1 கிடையாது, நத்திங். மக்களை நம்பி கோயம்புத்தூரிலிருந்து மாற்றம் ஆரம்ப என்று நம்பி பத்திரிகை நண்பர்கள் பூத கண்ணாடி போட்டு பாருங்க. பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை எதுவும் செலவு பண்ண போறோம். தமிழக வரலாற்றிலே செலவு குறைந்த தேர்தலாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி தேர்தல் இருக்க வேண்டும் என்கின்ற சங்கல்பத்தோடு வேட்பாளராக வந்திருக்கு. தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இது போன்ற தேர்தல் செலவு இல்லாமல் ஒரு தேர்தல் நடத்த வேண்டும். மக்களுக்கு உண்மையான ஜனநாயகத்தை காட்ட வேண்டும். மக்களவைத் தேர்தலில் பாமகவிற்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் வெற்றி தேடித்தர வேட்கையுடன் களப்பணி செய்ய வேண்டும் என தொண்டர்களுக்கு அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் மடல் மூலம் அழைப்பு விடுத்துள்ளார். கூட்டணி குறித்த முடிவு மக்களவைத் தேர்தலை மட்டும் அடிப்படையாக கொண்டதாக இல்லாமல் சட்டப்பேரவைத் தேர்தலையும் மனதில் கொண்டுதான் இருக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என்று தெரிவித்த அன்புமணி, அதிமுகவுடனும் திமுகவுடனும் கூட்டணி அமைக்கும் தேர்தல்களில் எல்லாம் பாமகவின் வாக்குகள் அக்கட்சிகளின் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்றும், ஆனால் பாமக போட்டியிடும் தொகுதிகளில் அந்த கட்சிகளின் வாக்குகள் முழுமையாக பாமகவிற்கு கிடையாது எனவும் தெரிவித்தார். அமைச்சர் மனோ தங்கராஜின் பினாமியின் பெயரில் பல லாரிகள் ஓடுவதாக கன்னியாகுமரி தொகுதி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் பினாமியின் பெயரில் லாரிகள் ஓடுகிறது என்ற குற்றச்சாட்டை நிரூபித்தால் லாரிகளை எழுதி கொடுக்க தயார் என பொன் ராதாகிருஷ்ணனுக்கு அமைச்சர் மனோ தங்கராஜ் பதிலளித்துள்ளார். அவங்களே நான் கையெழுத்து போடுறேன். எத்தனை தான் எடுத்துறேன். எனக்கு பேர்லையோ, எனக்கு குடும்பத்துக்கு பேர்லையோ, எனக்கு நண்பர்களுக்கு பேர்லையோ, யாருக்கு பேர்ல இருந்தா நானே கையெழுத்து போட்டுறேன். நீங்க தம்பியை பேப்பர்ல கையெழுத்து போட்டுறேன். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் பணிகளை கண்காணிக்க 39 பொது பார்வையாளர்களையும் 20 காவல்துறை பார்வையாளர்களையும் தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளதாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளரிடம் பேசிய அவர், விஜில் செயலி மூலமாக இதுவரை 864 தேர்தல் புகார்கள் பதிவாகியுள்ளதாக கூறினார். தேர்தல் நடத்தை விதிகளை பின்பற்றாமல் பொது இடங்களில் சுவர்களில் இருந்த 2,97,083 விளம்பரங்கள் அகற்றப்பட்டு விட்டதாகவும், தனியார் இடங்களில் சுவர்களில் இருந்த 96,541 விளம்பரங்கள் அகற்றப்பட்டு விட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் பணியில் ஈடுபடவுள்ள அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு வரும் 24ஆம் தேதி பயிற்சி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் கிறிஸ்தவர்கள் குறுந்தோலை ஞாயிறு பண்டிகை இருப்பதால் வரும் 23ஆம் தேதிக்கு பயிற்சியை மாற்ற வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரிக்கு ஜாக்டோ ஜியோ அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. உச்சநீதிமன்றம் கெடு விதித்ததைத் தொடர்ந்து ஆளுநர் RN ரவி பொன்முடிக்கு அமைச்சராக பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் அமைச்சர் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ஸ்டாலின், அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், சேகர்பாபு மற்றும் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டனர். அப்போது அமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட பொன்முடிக்கு ஆளுநர் RN ரவி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலினின் பரிந்துரையை ஏற்று அமைச்சர் பொன்முடிக்கு உயர்கல்வித்துறையை ஒதுக்கீடு செய்து ஆளுநர் உத்தரவிட்டார். மேலும் அமைச்சர் காந்தியிடம் இருந்த கதர் மற்றும் கிராம தொழில்கள் வாரியத்தை அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு ஒதுக்கீடு செய்வதாகவும் ஆளுநர் தெரிவித்துள்ளார். சரியான நேரத்தில் தலையிட்டு ஜனநாயகத்தை காப்பாற்றியதாக உச்சநீதிமன்றத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசியல் சட்டத்தின் பாதுகாவலரான உச்சநீதிமன்றம் சரியான நேரத்தில் தலையிட்டு அரசியல் சாசனத்தின் உணர்வை நிலைநாட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஜனநாயகத்தை காப்பாற்றியதற்காக தமிழக மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். இந்தியாவின் மக்கள் ஜனநாயகம் சிதைவதையும், கூட்டாட்சி வறண்டு போவதையும், பழமையான மரபுகளை வழங்குவதையும் கடந்த தசாப்தத்தில் மக்கள் கண்டதாக முதல்வர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியின் புதிய துணைநிலை ஆளுநராக ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் கூடுதல் பொறுப்பேற்றுக் கொண்டார்.
அவருக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்தனர். அதிமுகவின் பெயர், கொடி, சின்னம் உள்ளிட்டவற்றை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டதை எதிர்த்து ஓ. பன்னீர்செல்வம் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கில் அதிமுகவின் பெயர், கொடி, சின்னம், லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்த ஓ. பன்னீர்செல்வத்திற்கு நிரந்தர தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து ஓ. பன்னீர்செல்வம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதிகள் ஆர். சுப்பிரமணியன் மற்றும் ஆர். சக்திவேல் அமர்வில் வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு வரவுள்ளது. +2 பொதுத் தேர்வு முடிவடைந்துள்ள நிலையில் 50,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் தேர்வில் பங்கேற்காததாக பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன. கடந்த 1ஆம் தேதி தொடங்கிய +2 பொதுத் தேர்வு இன்றுடன் முடிவடைந்தது. மாநிலம் முழுவதும் உள்ள 75 மையங்களில் விடைத்தாள் திருத்தும் பணிகள் நடைபெறவுள்ள நிலையில் மே 6ஆம் தேதி தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இந்நிலையில் 50,000க்கும் அதிகமான மாணவ மாணவியர் தேர்வுகளில் பங்கேற்கவில்லை என கல்வித்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். சட்டவிரோத பண பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் கைதான முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவரது நீதிமன்ற காவல் முடிவடைந்த நிலையில் சிறையில் இருந்து காணொலி வாயிலாக சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். இதனையடுத்து செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை மார்ச் 28ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார். இதன் மூலம் 29வது முறையாக செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சிறையில் உள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க தேவையான சட்ட உதவிகளை செய்யக்கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். கடந்த 2 வாரங்களில் மட்டும் 76 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட முதல்வர் அவர்களை உடனடியாக விடுவிக்க தேவையான சட்ட நடவடிக்கைகளை வழங்கிட வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் கேட்டுக் கொண்டார். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட முதல்வர் கெஜ்ரிவாலுக்கு 6 நாள் அமலாக்கத்துறை காவல் விதித்து டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி காவேரி பவேஜா முன்பு அமலாக்கத்துறையினர் ஆஜர்படுத்தினர். அப்போது அரவிந்த் கெஜ்ரிவாலை 10 நாட்கள் அமலாக்கத்துறை காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதற்கு ஆட்சேபம் தெரிவித்த கெஜ்ரிவால் தரப்பு வழக்கறிஞர் ஆம் ஆத்மி கட்சியின் முக்கிய தலைவர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதால் தேர்தலில் சம வாய்ப்பு பறிப்பதாக உள்ளதாக கூறினார். இருதரப்பு வாதங்களை பதிவு செய்து கொண்ட நீதிபதி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 6 நாள் அமலாக்கத்துறை காவல் விதித்து உத்தரவிட்டார். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் இந்திய கூட்டணி கட்சிகள் புகார் அளித்துள்ளன. காங்கிரஸ் சார்பில் அபிஷேக் மனு சிங்வி, திமுகவின் சார்பில் எம்பி வில்சன், திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி டெரிக் ஒப்ரைன் உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து புகார் மனு அளித்தனர். ஆளும் கட்சியின் விருப்பத்திற்கு ஏற்ப மத்திய விசாரணை அமைப்புகள் அப்பட்டமாக துஷ்பிரயோகம் செய்யப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும் சூழலில் கைது செய்யப்பட்டிருப்பதற்கும் எதிர்ப்பு தெரிவித்தனர். 2 நாள் அரசுமுறை பயணமாக பூட்டான் நாட்டுக்கு சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு அங்குள்ள நட்சத்திர விடுதியில் பூட்டான் நாட்டு இளம் பெண்கள் பிரதமர் மோடியால் எழுதப்பட்ட கார்பா பாடலுக்கு நடனமாடி வரவேற்றனர். பின்னர் பூட்டான் நாட்டின் மிக உயரிய விருதான ட்ரக் யால்போ விருதை பிரதமர் மோடிக்கு பூட்டான் மன்னர் வழங்கினார். இந்தியாவின் பண்டைய நாகரிகத்தை தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்புகளின் ஆற்றல் மிக்க மையமாக மாற்றியதன் மூலம் பிரதமர் மோடி விதியின் உருவமாக உருவெடுத்துள்ளார் என்று பூட்டான் அரசு தெரிவித்துள்ளது. IPL T20 கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் பெங்களூருவை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்திய சென்னை தொடரை வெற்றியுடன் தொடங்கியுள்ளது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் விளையாடிய பெங்களூரு அணி 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட் இழப்புக்கு 173 ரன்கள் சேர்த்தது. தொடர்ந்து 174 ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய சென்னை அணியில் கேப்டன் ருதுராஜ் கெய்க்வாட் 15 ரன்களுக்கு கேட்ச் ஆனார். சிக்சர்களை பறக்கவிட்ட ரச்சின் ரவீந்திரா 15 பந்துகளில் 37 ரன்கள் அடித்து அதிரடி காட்டினார். தொடர்ந்து 19வது ஓவரில் 4 விக்கெட்டுகள் இழப்புக்கு 176 ரன்கள் எடுத்த சென்னை 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாஜக செய்த துரோகங்களுக்கு துதி பாடியவர் எடப்பாடி பழனிசாமி என முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அதிமுக பாஜக இடையே கள்ள கூட்டணி இருப்பதாகவும் அது விரைவில் வெளிச்சத்திற்கு வரும் என்றும் பேச்சு.
மக்களவைத் தேர்தலுக்கான அதிமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியீடு. மகளிர் உரிமைத் தொகை 3000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கை நடத்த வலியுறுத்துவோம் என்றும் வாக்குறுதி. ஓட்டுக்காக ₹1 கூட வாக்காளருக்கு கொடுக்க மாட்டோம் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திட்டவட்டம். மக்களை நம்பி கோவையில் இருந்து மாற்றத்தை தொடங்க உள்ளதாகவும் பேட்டி. பூட்டான் நாட்டின் மிக உயரிய ட்ரக் யால்போ விருதை பிரதமர் மோடிக்கு வழங்கினார் பூட்டான் மன்னர். இந்தியாவின் பண்டைய நாகரிகத்தை தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்புகளின் ஆற்றல் மிக்க மையமாக பிரதமர் மோடி மாற்றியதாக புகழாரம். IPL தொடரை வெற்றியுடன் தொடங்கியது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. 18.4 ஓவரில் பெங்களூரு அணியை 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபாரம். தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.